குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15, 2024 வெள்ளிக்கிழமை என்ன கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பஸ் பார்க்கறது முன்னாடி நம்மளுடைய 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பிருக்கிறாங்க. இதில் 2ஆம் நிலை காவலர்கள் வந்து அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணிகள் வந்து நிரப்பிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தோம். இதோடைய இது வந்து பேட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு பேட்ச் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிசம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான முதல் தேர்வு வந்து நடக்க இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நடக்க இருக்குது. 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெறும். ஓகேங்களா, டிசம்பர் 1லேருந்து 2வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 4-5 எக்ஸாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். விருப்ப மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வியூ பண்ணி படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதில் அட்மிஷன் பண்ணுறதுனாலும் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா, ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கும். என்னென்ன ஷெடியூல், என்னென்ன எக்ஸாமு, என்னென்னக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் அனுப்பிடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் படிக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும். பிசி எக்ஸாம் பொறுத்தளவு நம்ம டெஸ்ட் பேஜே போதும். இதை தாண்டி கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா, வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாம் சம்மந்தமான டவுட்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் சம்மந்தமான டவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் பேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 தேர்வு கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இலவசமாக வழங்கப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 தேர்வு எழுதி பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் வியூ பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் பஸ் பார்த்துடலாம். அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா நோய் தொற்று வந்து அதிகமாக பரவி இருக்கு. இது ஒரு வைரஸ் நோய் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமினிகா அப்படின்ற நாட்டுடைய உயரிய விருது வந்து வழங்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமினிகா காமன்வெல்த்தோடைய உயரிய விருதான டொமினிகா மரியாதை விருது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதவியது காரணமாக இந்த மரியாதை நிமித்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் டொமினிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராசெனகா அப்படின்ற COVID-19 தடுப்பூசியை வந்து பார்த்தீங்கன்னா 7000 தவணைகளை வந்து பார்த்தீங்கன்னா பரிசு அனுப்பியிருந்தாரு. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வந்து இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குங்களா. பிரதமர் மோடியை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு அந்த நாட்டுடைய உயரிய விருதான டொமினிகா மரியாதை விருது நவம்பர் 19 முதல் 21 வரை வந்து பார்த்தீங்கன்னா கயானாவில் இருக்கிற ஜார்ஜ் டவுனில் நடைபெறும் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வழங்கப்பட இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது, அதாவது எழுத்துலகில் குறிப்பிடத்தக்க சாதனை படைத்தவரும் படைப்பாளிகளை கௌரவிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தி நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற குழுமத்தினுடைய ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது வந்து வழங்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆண்டாக இந்த விருது வழங்கப்படுது. ஓகேங்களா, இந்த விருது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு விருதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இலக்கியத்துறையில் சாதனை படைத்தவரும் தகுதியான ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழும தலைவருமான நிர்வாகியுமான மனோஜ்குமார் சௌத்தாலியாவின் பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருது வந்து உருவாக்கியிருக்காங்க புதுசாக. ஓகேங்களா, அடுத்து வாக்காளர் பட்டியலுடைய பெயர் சேர்ப்பு நீக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நவம்பர் 16 வந்து தொடங்க இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் உங்களுடைய பெயர் சேர்க்கிறது நீக்கிறது எது வேணால் பண்ணிக்கலாம். அடுத்து இந்திய பொருளாதாரம் சீராக உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் வந்து தெரிவிச்சிருக்காரு. உலகளவில் மோசமான சூழ்நிலை நிலவுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகச் சீராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, இவர் பேர் முக்கியம், பேர் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி கையிருப்பில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, உலக அளவில் அந்நிய செலாவணி கையிருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 4வது இடத்துல வருது. கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 68,200 அமெரிக்க டாலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அடுத்து முக்கியமான இந்த கொஸ்டின் இதையும் நோட் பண்ணிக்கோங்க.
அதாவது பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இணைய வழி பாதுகாப்பு மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா நிறுவ இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இணைய வழி அபாயங்களை கருத்தில் கொண்டு ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் வந்து பார்த்தீங்கன்னா கணினி மற்றும் தரவு மையத்துடன் இணைய பாதுகாப்பு மையத்தையும் ரிசர்வ் வங்கி அமைத்து வருகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து சர்க்கரை நோய் பாதிப்பை பற்றி வந்து ஒரு ஆராய்ச்சி கொடுத்துருக்காங்க. கடந்த 1990 ஆண்டுகள் ஒப்பிடுகையில் வந்து 2022ஆம் ஆண்டு உலக அளவில் சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2021 உலகம் முழுவதும் சுமார் 82.8 கோடி பேர் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் 25% மேல் வந்து அதாவது 21.2 கோடி பேர் வந்து இந்தியாவில் மட்டும் வசிக்கிறாங்க. நவம்பர் 14ஆம் தேதி ஆண்டுதோறும் சர்வதேச சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. ஓகேங்களா. இதனை முன்னிட்டு தி லாசன்ஸ் மருத்துவ ஆராய்ச்சி இதழ் வெளியிட்ட ஆய்வில் வந்து தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதில் முதலிடத்துல இந்தியா இருக்குது. 21.2 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சீனாவில் 14.8 கோடி பேர், அடுத்து அமெரிக்கா, அடுத்து பாகிஸ்தான், பிரேசில். இந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முதலிடத்துல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா சீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா மற்றும் சீனா உலக பொருளாதாரத்தை வடிவமைக்கும் இருபெரும் நாடுகள் அப்படின்ற தலைப்பில் வந்து சிங்கப்பூர் ஒரு மாநாடு நடைபெற்றுச்சு. அந்த மாநாட்டில் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து நேருடைய பிறந்த நாள். ஓகேங்களா. நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருடைய 135வது பிறந்தநாள் தினம் வந்து கொண்டாடுறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி இதை நோட் பண்ணிக்கோங்க. எத்தனையாவது பிறந்தநாள்னு கேட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மறந்துடும். ஓகேங்களா. அவங்களுக்கு பர்த்டே டேட் ஞாபகம் இருக்கும், மற்றபடி எத்தனையாவது பிறந்தநாளுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஓகேங்களா. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் வந்து தற்போது பிரயாக்ராஜ்னு பேர் மாற்றிருக்காங்க. 1889ஆம் ஆண்டு நேரு அப்பதான் பிறந்திருக்காரு. நாட்டின் விடுதலை போராட்டத்தின் முன்னணி முகங்களில் ஒருவராக திகழ்ந்தவர். சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் நீண்டகால பிரதமர் அப்படின்ற பெருமைக்குரியவர். ஓகேங்களா. 1964 மே 27ஆம் தேதி வந்து அவர் இறந்துட்டாரு. அவருடைய பிறந்த தினமான நவம்பர் 14ஆம் தேதி வந்து குழந்தைகள் தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வழங்கியவரும் அவர் தான். ஓகேங்களா. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு, நீங்க தேடி பார்க்கலாம் தாராளமா. அடுத்து வளரும் நாடுகளுக்கு ஆண்டுதோறும் $1 டிரில்லியன் பருவநிலை நிதி வந்து வழங்க தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா தெரிவிச்சிருக்காங்க. வளரும் நாடுகள் பருவநிலை மாற்ற சவால்களை சமாளிக்க பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளை அடையவும் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் திரட்டுவது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அர்பஜைஜானில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் பருவநிலை பாதுகாப்பு மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அர்பஜைஜானில் வந்து பார்த்தீங்கன்னா பாகு நகரில் ஐநா வருடாந்திர பருவநிலை உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடைபெற்றிருக்கு. இதில் 2015 பாரிஸ் ஒப்பந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதை முழுவதும் செயல்படுத்தணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா $1 டிரில்லியன் வந்து திரட்டி வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங், அதுக்காக தான் முக்கியமான மீட்டிங் போட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்து இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் பிர்சா முண்டாவின் தியாகம். இது உங்கள் ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் பழங்குடியின கிளர்ச்சியில் இருக்குது. அவரை பற்றி நீங்கள் அதிலேயே படிப்பீங்க. தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவைஸ் பார்த்துட்டு போயிடலாம். அடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். இது வந்து இந்த பழங்குடியின கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரவுனுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா. ஓகேங்களா. சிறு வயதிலேருந்து ஆங்கிலேய ஆட்சி அடக்குமுறைக்கு எதிராக போராடியவர். 25 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின நிலம் மற்றும் உரிமைகளுக்காக வந்து போராடினார். அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் வந்து சொல்றாங்க. 1890ஆம் ஆண்டு பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக உல்குலான் அப்படின்ற கிளர்ச்சியை முன்னின்று நடத்தியவர் இவர் தான். உல்குலான் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். இவருடைய 150வது பிறந்தநாள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. இந்த பிர்சா முண்டாவுடைய பிறந்தநாளான நவம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின கௌரவ தினமாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு 2021 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமான டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மேம்பாட்டுக்காகவும் நலனுக்காகவும் 63,000 பழங்குடியின கிராமங்களின் சமூக உட்கட்டமைப்பு அந்த கிராமங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தின் தந்தை பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டம் அப்படின்ற பேர் திட்டம் வந்து ஆல்ரெடி தொடங்கியிருக்காங்க. அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம படித்ததை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா. அடுத்து அமெரிக்காவின் அனைத்து உளவு அமைப்புகளின் நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் தேசிய இயக்குனர் பொறுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய முதல் ஹிந்து நாடாளுமன்ற உறுப்பினரான துளசி கப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காரு. ஓகேங்களா. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்ட பஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 2ஆம் நிலை காவலத்திற்காக நம்மளுடைய இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து இணைய விருப்பம் இருக்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மென்ஷன் பண்ண அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். அதை மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணி கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.